சுக்கிர பெயர்ச்சியால மிதுன ராசிக்கு என்ன ஆகும்? சுக்கிர பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சென்று உச்சமடைகிறார். 5 குடியவன் யாரு சுக்கிரன்? 12 குடியவன் 5 குடியவன். 12 குடியவனோ 5 குடியவனோ உச்சமானா என்ன நடக்கும்? 5ன்றது என்னன்னா யோகஸ்தானம். எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும். உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும். ஒரு யோகம் என்பது அத்தனை பெரிய விஷயம். நார்மலா சுக்கிரன் உச்சமடைவார். ஒரு 45-46 நாள் உச்சத்தில் இருப்பார். ஜனவரி எண்டு 28 29ஆம் தேதி சுக்கிரன் உச்சத்துக்கு வந்துட்டாருன்னா அங்கே குருவோட பரிவர்த்தனை பண்ணியிருப்பார். அது ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் உச்சத்துக்கே ஒரு யோகம் இருக்குது. இப்போ சுக்கிரன் ராகுவோட சேருவார், சந்திரனோட சேருவார், சனியோட சேருவார், குருவோட சேருவார். இப்படிலாம் சேர்றதுனால ஒவ்வொருத்தர் கூட்டணியும் மிகப்பெரிய பலனை தரும். ஃபஸ்ட்டு சுக்கிரனுக்கு பேர் என்ன? அதிர்ஷ்டகாரகன். கலஸ்திரகாரகன், அதிர்ஷ்டகாரகன். ராகுவுடைய பேர் யோகக்காரகன். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுனால ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும் வாழ்க்கையில். உங்களுக்கு ஜனவரி 28ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதியிலிருந்து மே எண்டு வரையும் இருக்குது இந்த பெயர்ச்சி. அப்புறம் ஜூன் ஜூலையில் ஷிஃப்ட் ஆகுறாரு. அது வரையும் அவர் குருவோட, சந்திரனோட, சனியோட, இந்த கிரகத்தோடலாம் மீட்டப்பில் இருப்பார். இவ்வளோ லிங்கில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட போகிறீங்க. சுக்கிரன்னா உச்சம், அதாவது உயர்ந்த நிலை. எல்லா துறைகள்லேயும் உயர்ந்த நிலை. சுக்கிரன்னாவே நல்ல கிரகம் தான். அதனால் சுக்கிரன்னா உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. அது மாதிரி செலவு வந்தால் கூட சுப செலவுகளாக இருக்கும். மிதுன ராசிக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த ஒரு 4 மாதம் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறாரு, அதாவது உச்சத்தில் இருக்காரு. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் உச்சமாடிறாரு. 10ஆம் வீட்டில் அவர் உச்சமாடிறதுனால என்ன மாதிரி யோகத்தை தருவாருன்னா, 10ஆம் இடம் என்றது ஒரு மனிதனோட தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம். நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு பேரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு புகழ், நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு பேரில் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, இனிமேல் அந்த பேருக்கு ஒரு புகழ் கிடைக்க போகுது, ஒரு பாராட்டு கிடைக்க போகுது, ஒரு பட்டம் கிடைக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த புகழை சேர்க்கக்கூடிய நேரம் தான் இந்த 2025 ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஃபஸ்ட்டு புகழை சேர்க்குற நேரம். சுக்கிரன் 10ல் வந்துட்டாருன்னா இருக்கிற சம்பளத்தை விட பல மடங்கு விருத்தியாகும், அதிகப்படுத்துவார். அவர் உச்சம் வேறும் இல்லையா? உங்கள் இன்கம் இவ்வளோ தான் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை அதிகப்படுத்துவார். 2 மடங்கு 3 மடங்கு இல்லை, 10 மடங்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் மிதுனத்துக்கு சுக்கிரன் தருவார். அது மட்டும் இல்லை, 5 குடியவன் உச்சமானால் என்ன ஆகும்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகம், ட்வின்ஸ் பிறக்கிறது. காரணம் என்னென்னா, 5னா புத்திரஸ்தானம்னு பேர். தெய்வ சாபங்கள் ஏதாச்சும் இருந்தது, நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதல் வச்சுருந்தீங்க, அது பண்ணவே இல்லைன்னா அதெல்லாம் இப்போ விலகும். உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். அது மட்டும் இல்லை, 5 குடியவன் உச்சமானால் சொத்துக்கள் சேரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கடந்த 2.5 3 வருஷமாக வேலையிலிருந்து தூக்கி ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்து, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்த்து, கௌரவம் கிடைக்குமான்னு பார்த்து, ஒரு அந்தஸ்து கிடைக்குமான்னு பார்த்து, ஒரு பணம் கிடைக்குமான்னு பார்த்து, ஒரு பதவி கிடைக்குமான்னு பார்த்து, இது மாதிரி பார்த்தே வாழ்க்கை போயிடுச்சு. போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லைன்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்க அவ்வளோ வாடி இருப்பீங்க. ஆனால் இப்போ சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே கை கூடும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வயதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு மிதுனத்துக்கு தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மிதுன ராசிக்காரங்க 10 ரூபா காசுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு நினைப்பீங்க. என்கிட்ட திறமை இருக்குது, தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. சில பேர் பிஸ்னஸே அடமானம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருப்பீங்க. சில பேர் வியாபாரத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க பார்த்துருப்பீங்க. சில பேர் கார் இருந்தால் காரை விற்கிறது, இடத்த விற்கிறது, கடன் அடைக்க தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு முயற்சிட்டு இருந்தீங்க. இப்போ சுக்கிரன் வந்ததுனால எல்லா துறையிலும் உச்சம். இப்போ சுக்கிர பகவான் வெற்றி மட்டும் இல்லை, செல்வத்தையும் கொடுக்க போகிறார். அதாவது சுக்கிரன்னா ராயல், ஒரு லக்ஸுரி, ஒரு ஆடம்பர வாழ்க்கை. அதாவது இனிமேல் நீங்கள் சந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு இனிமேல் ஒன்றுமே கிடையாது. பிரச்சனையிலே படுத்து தூங்கி, பிரச்சனையிலே சாப்பிட்டு, பிரச்சனையே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால் சுக்கிரன் பகவான் வந்தனால, சுக்கிரன் உச்சர்னால இனிமேல் கவலையே வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பட்ட சிரமத்துக்கு சுக்கிர பகவான் அதுக்கான பலன்களை தரப்போகிறார். ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு பதவி கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, பதவி கிடைக்க போகுது. உச்சத்தில் நிற்க போகிறீங்க, ஒரு தொழிலில் உச்சத்தில் போய் நிற்க போகிறீங்க. தடப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தகுதியாக உங்களை வளர்த்துக்கிட்டு தொழிலில் ஈடுபட்டீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது பிஸ்னஸ்க்காக போவீங்க, படிப்புக்காக போவீங்க. அதே மாதிரி அங்கே போன உடனே உங்களுக்கு எல்லாமே நல்லதும் நடக்கும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டூர் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்ததும் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு வீடு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பெரிய வீடாக மாறுவீங்க, உங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா, ஒரு வீடு வேணுன்னா வீடு வாங்க வைக்கிறது, ஒரு கார் வேணுன்னா கார் வாங்க வைக்கிறது, ஒரு படிப்பில் நல்ல உயர்ந்த நிலை பெறணுமா அந்த நிலையை கொடுக்கறது, இதுவும் அதிக பலன் தரும். அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவான் கல்யாணமும் பண்ணி கொடுப்பார். அதாவது சுக்கிரன்னா அன்பு, காதல் திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தாலும் சரி, 2 பேரும்
ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் தொழில் செய்கிறதுனா பணம் வேணும். அந்த பணத்தையும் சுக்கிர பகவான் கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு தொழிலில் புகழ் கிடைக்கணும்னா சுக்கிர பகவான் தான் காரணம். பாராட்டு மழையில் பொழிவீங்க. உங்களை பாராட்டுவாங்க, எல்லாரும் வாழ்த்துவாங்க, உங்களை பிரபலப்படுத்துவாங்க. மிதுன ராசிக்கு அது மாதிரி ஒரு நேரம் இது. இதுவும் சுக்கிரன் செய்யக்கூடிய சரியான பலன். ஆனால் முயற்சி இருக்கணும். அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் ஏற்படும். உங்களை ஃபிட்டாக வச்சுக்க சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். சொல்லப்போனால் 10ஆம் இடம்ன்றது ஒரு சுபகிரகம் மட்டும் தனியாக இருந்து யூஸே கிடையாது. அங்கே ராகு இருக்கிறதுனால ராகு வெளியேற சொல்ல சனி உள்ளே வந்துடுவார். எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டணியோடு தான் சுக்கிர பகவான் இருப்பார். அது 10th ஹவுஸ் அப்படி கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதை பண்ண போகிறாரு. உங்கள் முயற்சிகளை சரியாக பயன்படுத்துங்க, பலன் அதிகமாக கிடைக்கும். ஒரு சில மாதங்களில் சூரியன் உச்சமாக இருக்கும். ஒரு சில வருடங்களில் குரு உச்சமாக இருக்கும். சனி ரேராக உச்சமடையும். அப்புறம் புதன் உச்சமடையும். செவ்வாய் உச்சமடையும். உச்சம்னா மேக்சிமம் எல்லா துறைகள்லையும் மேக்சிமம் ஒரு 9 பிளானட்ஸில் அந்த பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உச்சமாக இருக்கிற சுக்கிரன் ஒரு பாசிட்டிவ் பிளானட்ன்றதுனால அது யாரோட சேர்றாரு, எப்படி சேர்றாரு, எங்கே இருக்கார், இப்படிலாம் எதுவாக இருந்தாலும் அது மிதுனத்துக்கு நல்லது தான். மீண்டும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சுக்கிரன்னா லக்ஸுரி லைஃப். மெயினாக காரு வெஹிக்கிள் வாங்குவீங்க. ஒரு காஸ்ட்லியான வீடு வாங்குவீங்க. காஸ்ட்லியான ஐட்டம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே சுக்கிரன் தான். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆபரணம் சம்மந்தப்பட்டது, ஆடை சம்மந்தப்பட்டது, ஒரு நல்ல உணவு, ருசியான உணவு, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் முக்கியமான ஒரு பிளானட். சுக்கிரன் பொழுதுபோக்கு அம்சத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். சினிமாவில், என்டர்டெயின்மெண்ட்டில், ஆடல் பாடல் இந்த மாதிரி விஷயம்லாம் சுக்கிரன் தான். ஸ்போர்ட்ஸில் அதுலேயும் சுக்கிரன் வருவார். இந்த மாதிரி ஒரு 4 மாதங்கள் தொடர்பு இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது. இத்தனை நாளாக நீங்கள் உலகத்தோட உண்மையை புரிஞ்சிருப்பீங்க. இப்போ எப்படி வாழணும்னு வாழ்ந்து உச்சத்தை தொட போகிறீங்க. நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், நம்ம பக்கத்தில் இதுவரையும் நம்மளை என்ன நினச்சாங்க, நம்மளை பற்றி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சாங்களா, இது மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது நம்மளை பற்றி வெளியில் என்ன நினச்சாங்கன்னு நம்மளுக்கே தெரியக்கூடிய நேரம். அதான் சனி. மிதுன ராசி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாவே ஒரு பயனும் தூங்க மாட்டாங்க. எப்படியாச்சும் கெட்ட பேர் உண்டாக்கணும் மிதுனத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே சம்பாதிக்கிற இடத்துல பெரிய அளவே காட்டிக்க கூடாது. இப்போ இது மிதுன ராசியை பிளான் பண்ணியே ஆகணும். நம்மளை ஒரு ஹை பொசிஷனாக வெளியே காட்டிக்கிட்டோன்னா சுற்றி இருக்கிறவங்க இவங்ககிட்ட இருக்கிற பணம் இவனை இறக்கணுன்னு தான் நினைப்பாங்க. இந்த மிதுன ராசி அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. சட்ட ரீதியான விஷயங்களை சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவீங்க. ஒரு கல்வியில் முதல் மதிப்பெண் பெறுவீங்க. பிஸ்னஸில் உச்சத்தை தொடுவீங்க. விவசாயிகளாக இருந்தால் இந்த வாட்டி நல்ல அறுவடை பண்ணி நல்ல லாபத்தை பெறுவீங்க. அதே மாதிரி உங்கள் பர்சனல் விஷயத்தை யாருக்கும் வெளியில் லீக் பண்ணாதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா இந்த 4 மாதம் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க. அதனால் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால மிதுன ராசிக்கு புகழ் கிடைக்க போகுது, பேர் கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுது. 2025 பல சூத்திரங்களோடு நம்ம ஹேண்டில் பண்ணணும். விஷ்ணு உங்களோட துணை இருப்பார். குறை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். வாய்ப்பு கிடைச்சதுன்னா காஞ்சிபுரம் சென்று காமாட்சியை வழிபாடு செய்யுங்க. ராஜராஜேஸ்வரியை வணங்குங்க. பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. சகல நன்மைகளும் உண்டாகும். முயற்சியை கைவிடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. வெற்றி அடைவீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.